பார்த்தேன், பார்த்தேன். சரி, சரி. அதெல்லாம் இயற்கை தான். அதெல்லாம் பார்த்து தான் ஆகணும். ம். ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. சரி, சரி. ம். அது போக போக சரியாக்கிக்கலாம். அந்த ஆராய்ச்சிகள் ம். தீவிரமா போயிட்டு இருக்குது. ஆ இந்த கட்டுரையில நகல் எடுத்து வச்சுக்கங்க. சரிங்க. ஆமா. முக்கியமான சும்மா சுருக்கமா ஏற்கனவே இம்மார்டல் பேட்டரின்னா என்ன அப்படின்னு ஒரு கட்டுரை அனுப்பிச்சிருக்கேன் இல்லையா? அது ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். ம், ம், ம். அப்புறம் உங்களுக்கு படம்லாம் அனுப்பிச்சிருக்கேன். அதெல்லாம் நகல் எடுத்து வச்சுக்கங்க. அந்த படம். ஆ, சரிங்கய்யா. முக்கியமான 10 படம் பாருங்க. அது ரொம்ப அருமையான படம் அதெல்லாம். ம். ஆமா. எல்லாமே இன்ஸ்பிரேஷன். இதெல்லாம் முக்கியமான டாக்குமெண்ட் தான். இது எல்லாமே புக்காவே போல. இது என்ன செமையா இருக்குது எல்லாமே. இத இந்த நீங்க சப்ஜெக்ட். நீங்க வகுப்பெடுக்கிறக்கோ, நாளைக்கு சொல்லி தர்றதுக்கோ இது உங்களுக்கு வசதியா இருக்கும். புரியுதா? ம். அதனால நீங்க இந்த எவரிடே பேட்டரி ஒரு டஜன் வாங்கிக்கங்க. அத வாங்கி வச்சுட்டு, எப்ப வாய்ப்பு அ. வருதோ அப்ப பள்ளிக்கூடத்துக்கு போய் ஒரு 4 பேத்துக்கு அது வ வ எப்ப வாய்ப்பு எடுக்குதோ பூந்துருங்க. எப்ப வாய்ப்பு எடுக்குதோ பூந்துருங்க. ஓகேங்க. இது நீங்க போனீங்கன்னா, அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒட்டி விட்டு வந்துருங்க. ம். சனி, ஞாயிறு விடுப்பு இருக்கு இல்லையா? அப்ப போய் ஒட்டி விட்டு வந்துருங்க. சனிக்கிழமை வகுப்பு நடத்துனாவோ, இல்ல நாளைக்கு வெள்ளிக்கிழமையா? ம். என்ன கிழமை? போய் ஒரு நாளைக்கு 4, 5 செஞ்சுட்டு பள்ளிக்கூடத்துல ஒட்டி விட்டு வந்துருங்க. அப்புறம் ஒரு நாளைக்கு சரி. அ அவங்க தான் அ அ உங்கள பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ம். ஆமாங்கய்யா. அத நீங்க பயன்படுத்திட்டு போயிட்டு வந்துருங்க. கண்டிப்பாய்யா. சுத்தர செஞ்சிரணும். அப்ப அது அங்கேயே ஒட்ட வச்சுட்டு வந்துடுவாங்க. அது செவுத்துல ஒட்ட வச்சு செவுத்துலயோ, இரும்புலயோ, தகரத்துலயோ நல்ல கனமான அந்த டேப் இருக்குல்ல, ப்ரவுன் டேப் இருக்குல்ல, அத எடுத்து கொண்டு ஒட்ட அது ஒயிட் டேப்பு, ப்ரவுன் டேப்போ, 1 இன்ச் டேப்பு, 2 1 இன்ச் டேப், 1 1/2 இன்ச் டேப் 1 இன்ச் டேப்லாம் இருக்கு இல்லையா? 1 இன்ச் 1 1/2 இன்ச் டேப்ல ப்ரவுன் டேப் இருக்கும். பார்சல் டேப். அது வாங்கி வச்சுக்கங்க. டக்கு டக்குன்னு ஓகே. அத அப்படியே எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. டேட் எழுதி வச்சுட்டு வந்துருங்க. ம். அதுலயே சும்மா ஒரு மார்க்கர் ஒண்ணு வாங்கிக்கங்க. என்னது? ஒரு மார்க்கர். மார்க்கர். ஓகே. அதுல தேதி போட்டு வந்துருங்க. ம். எல்லாமே சிங்கிள் லைட் வச்சு விட்டுருங்க. இந்த சில்ற லைட் இருக்கு பார்த்தீங்களா? அத வச்சு விட்டுருங்க. 3 கலர் லைட்டு. குறைஞ்சபட்சம் ஒரு பச்சை ம், ம். பச்சை. பச்சை ஓகே. வச்சுட்டீங்கன்னா அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் கிட்டத்தட்ட வந்து அந்த அ ட அ நாம ஆராய்ச்சிக்காக 2 லைட் வச்சோம். 2 முதல்ல ஆரம்பத்துல 2 எல்இடி வைப்போம். அதுக்கப்புறம் அது ம், ஒரு 2.5 இதுக்கப்புறம் 2 பச்சை எல்இடி வைப்போம். அதுக்கப்புறம் ம். 2.1 வரப்போ ஒரு பச்சை எல்இடி வைப்போம். அதுக்கே ஆமா, 1 நாள் ஆயிரும். அது வந்து ரிசர்ச்சுக்காக நம்ம கண்டுபிடிச்சது. இது எப்பவுமே ஆமா. எரிஞ்சுக்கிட்டே இது வந்து குறைஞ்சபட்சம் 4 மாசம், 5 மாதம் ஏன்னா ஒத்த லைட்டு தானே அது மெல்ல எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆனா அந்த இந்த ஃபிளிக்கர் லைட் வச்சுட்டீங்கன்னா பார்க்குற குழந்தைங்களுக்கு விசித்திரமா இருக்கும். ம். அது ஆமா. தண்ணீல 2.1 வரைக்கும் தண்ணீல போடலாம். இப்போ ஒரு கண்டி ஆராய்ச்சி பண்ணேன். என்ன தெரியுமா பண்ணேன்? இப்போ ஒரு ஆராய்ச்சி பண்ணேன். அந்த 3 அ, கலர் இருக்குது பாருங்க. அது ஆர்பிஜி சொல்லுவாங்க. ரெட், ப்ளூ. ரெட் அ. அத வச்சுக்கிட்டு அது அது வந்து உள்ளேயே செட் பண்ணியிருக்காங்க. பிளிங்கிங் வர மாரி பண்ணியிருக்கான். சரிங்களா? ஒரு ம், ஆராய்ச்சிக்காக ம். அது ஒண்ணு வச்சுக்கிட்டு, அ சாதாரண ஒரு பச்சை இல்லாட்டி அது எப்பயுமே வந்து பச்சை, சிகப்புல வந்து பிளிங்கிங் வராது. அது 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 ஒரு வித்தியாசமானது. அது டைரக்ட்டா எரியக்கூடியது. இன்னைக்கு என்ன பண்ணா, அந்த 3 பிளிங்க் வர்ற மாரி ஒண்ணு வச்சுக்கிட்டு, இந்த பச்சைய ம். வச்சோனயே இந்த பிளிங்கிங் இருக்க இடத்துல இது கொஞ்சம் எடுத்துட்டு இது பிளிங்க் ஆகுதுன்னா, ம். இதுல பிளிங்கிங்கே கிடையாது இதுல. இதுல சும்மா க்ளோயிங் தானே பண்ணணும். ஆமா. இதுவும் சேர்த்து பிளிங்கிங் பண்ணுதுங்கன்னா, லிங்க்டின். ஆ பிளிங்கிங்கிற மாரி இதுவும் பிளிங்கர் அடிக்குது. ஆச்சரியமா இருக்கு. அதான் பார்த்தேன். ம். இதில இருக்கிற தூண்டல் அதுவும் என்டாங்கில்மென்ட் மாரி. இது சிரிச்சா அதுவும் சிரிக்குது, அது சிரிச்சு இதுவும் சிரிக்குது. இந்த வித்தியாசமான வேலை செய்யுது இன்னைக்கு. ம், ம், ம். மற்றபடிக்கு அந்த டிங்கிள் இல்லாதது, அந்த மின்றது இல்லாத வச்சுட்டோம்னா சாதாரணமா தான் இருக்குது. இந்த டிங்கிளோட ம், வெள்ளையோ அல்லது பச்சையோ வச்ச உடனே, இதுல டிங்கிள் அடிக்கிறப்போ அது டிங்கிள் அடிக்குதுன்னா, மின்னுதுன்னா, ம், ம். அப்போ மின்னுது. இதுதான் இந்த குவாண்டம் எஃபெக்ட். இது அதாவது குவாண்டத்த சொல்லுவாங்க. இதுக்கு பேரு என்ன தெரியுமா அர்த்தம்? இதுக்கு பேரு என்டாங்கிள்மென்ட். இது துடிச்சா அதுவும் துடிக்குது. இது பாட்டு கிரீன்னா கிரீன் க்ளோயிங் தானே ஆகணும். ஆமா. இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நெனைக்கிறேன். அந்த அதான் எஃபெக்டிவ் அந்த இது 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 துடிக்கும்போது அதுவும் துடிக்குது வந்து. ஆ அதுதான் ஆச்சரியமா இருக்கு. மற்றபடிக்கு ம். சாதாரணமா அ பிளிங்க் ஆகுறது, துடிக்கிறது துடிச்சுட்டு தான் இருக்கும். ஓகே. சாதாரணமா ஆனா இது துடிக்கும்போது அது துடிக்குதுன்றது தான் இங்க டிஃபரன்ஸ் இப்போ. இப்பதான் பார்த்தேன். இப்ப இந்த வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க இப்போ.
ம், ம், ம். பாக்குறேங்க. ஆமா. இப்ப என்ன இப்ப நாளைக்கு பள்ளிக்கூடம் போறப்போ என்ன சொல்லணும்னா, இது பார்த்தா இது ம், கெமிக்கல் பேட்டரி. ஆனா இது டெம்பரரியா அ ம், அணுக்கரு நலிந்தேற்றிய மாறுது. ம், நியூக்ளியர் வீக் பேட்டரி கன்வெர்ட் ஆகுது. இந்த ஒட்ட வச்ச உடனே மெட்டல்ல பட்ட ம், உடனே அது என்ன ஆகுதுன்னா, மொத்த கண்ட்ரோலே இந்த கிராஃபீன் எடுத்துக்குது. ம், மொத்த கண்ட்ரோலையும் கிராஃபீன் ஆகி அது என்னவாகும் நியூக்ளியர் பீட்டா டிகே பேட்டரியா மாறிடுது. தொட்ட வச்ச உடனே. ம், இது நம்மளோட மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. ம், தொட்ட உடனே என்னவா மாறுது? கெமிக்கல் பேட்டரியிலருந்து நியூக்ளியர் வீக் பேட்டரியா மாறிருது. ம், இதான் நம்ம அதனுடைய இந்த பீட்டா டேங்கிறது விஞ்ஞானிகள் சொன்னத அது இதுவரைக்கும் யாரும் ஒருங்கிணைக்கல. நாங்க தான் ஒருங்கிணைச்சிருக்கோம். அதனால தான் 6 நாள்ல சாக வேண்டியது 100 நாள்ல வரைக்கும் வருது. அது வந்து ம், இது எலக்ட்ரான் அது எலக்ட்ரான் சர்க்யூட்டவே நம்பி இருக்கிற இந்த சுற்றானது. எலக்ட்ரான் சர்க்யூட்டவே நம்பி இருக்குது உலகம் பூரா. அதுல தான் ஓடிட்டு ஆமா. இருக்கு. நம்ம சிறிதே கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா எலக்ட்ரான் சுற்றியே நம்பி இருக்கிற இந்த தண்ணிக்குள்ள போட்டு ஏன் சாகல? ம், தண்ணிக்குள்ள போட்டா அப்ப எலக்ட்ரான் இல்லைன்ற எலக்ட்ரானுக்கும் தண்ணிக்கு ஆகாது. எலக்ட்ரான் தண்ணிக்கும் ம். எலக்ட்ரான் வந்தா ஷாக் அடிக்கும். எலக்ட்ரானுக்கு தண்ணிக்கு ஆகாது. அப்ப இது எலக்ட்ரான் இல்ல. அதான் விஷயமே. இந்த ம், எலக்ட்ரான் இல்லைங்கிறது 1,00,000 விஞ்ஞானிகள் சொல்லணும். ம். அப்ப கரண்ட்ல எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா ஷாக் அடிக்கும். இப்ப ஷாக் எலக்ட்ரான் இல்ல. இது வந்து புரோட்டான், நியூட்ரான் தான் வேலை செய்யுது. ஆ அதனால வந்து அப்படிங்கிறது யார் சொல்லணும்? விஞ்ஞானிகள் சொல்லணும். நாம நாம ஒரு விஞ்ஞானிகள் கருதுகோள் சொல்லணும். வைக்கிறோம். நாம ஆமா. வந்து நம்ம ஒரு கருதுகோளா வைக்கிறோம் வந்துட்டு இந்த மாதிரி வேலை செய்யுது we are அப்படின்னு சொல்றோம். requesting all scientists. We are requesting to the this அதாவது requesting to the information. Requesting the information. Please search this ம். project. What is this measure? How is it happening? What is happening? அதான். ம். என்ன நடக்குது? விஞ்ஞானி சொல்லட்டும். என்ன சொல்லு? விஞ்ஞானி சொல்லட்டும். கரெக்ட். சயின்ஸ் படிச்சிருக்கீங்களா? பிஎஸ்சி சயின்ஸ் படிச்சிருக்கீங்க, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்க, பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சிருக்கீங்களா? You are the you are the responsible for the research to the identical to the acknowledgement அப்படின்னு You are சொல்லி. responsible for our hypothesis. Hypothesis. எங்களோட ஹைப்போதசிஸ் நீங்க என்ன பண்றீங்க? யூ ஆர் ரெஸ்பான்ஸ். நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. திஸ் இஸ் நாட் ம். கரெக்ட் ஆர் ராங் அப்படின்னு சொல்ல வேண்டியது. இது ம். கரெக்ட் ஆர் கரெக்ட்டா ராங். ராங் எப்படி கரெக்ட்ன்னு சொன்னா நீங்க இது செஞ்சு காட்டுங்கன்னு சொல்லலாம். நீங்க வந்து அ அ இந்த க்ளோசர் சர்க்யூட் ஒயர் வந்து தண்ணீல போட்டு காட்டுங்க. போட்டா ஏன் ஃபெயிலியர் ஆகுது? எவாலுவேஷன் பண்ணும் அந்த அவங்க வந்து இது பண்ணும் தண்ணிக்குள்ள எவாலுவேட் போட்டா பண்ணும். அப்படியே டெட். தண்ணிக்குள்ள போட்டோனே என்னங்க அதாவது அது எலக்ட்ரான் மூவ்மெண்ட் எலக்ட்ரான் சர்க்யூட் எல்லாமே தண்ணிக்குள்ள விட்டா ஃபெயிலியர் ஆயிரும். டோட்டல் டைரக்ட் ஏசி குடுத்தீங்கன்னா டோட்டல் வீடே ஃபயர் ஆயிரும். அல்லது வீடே காயில் போயிரும். அல்லது வந்து பீஸ் போயிரும். அல்லது டேமேஜ் ஆகும். புரியுது? டோட்டல் டேமேஜ் ஆகும். என்னது? டோட்டல் டேமேஜ் ஆகும். ஷார்ட் சர்க்யூட் ஆனா என்ன அங்க ஃபயர் ஆயிரும். புரியுதுங்களா? ம், ம், ம். தண்ணீல பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? அதான். இது ஃபயர் ஆகும். அதத்தான் சொல்றேன். அதாவது எலக்ட்ரான் ஓட்டத்தை நம்பி இருக்கும் இந்த சுற்றானது. சாதாரண சுற்று. ஆனால் இது எப்படின்னா, இது நீங்க எலக்ட்ரான் சுற்றுன்னு சொல்ல முடியாது. எலக்ட்ரான் சுற்று யாருமே இந்த பைத்தியக்காரன் கூட தண்ணிக்குள்ள போட மாட்டான். போட்டா ஃபயர் ஆயிரும். அல்லது அல்லது வெடிச்சிரும். அல்லது ஹீட் ஆகும். அல்லது ஃபயர் ஆயிரும். அல்லது என்ன ஃபயர் வேணாலும் ஆகும். ஆகலாம். அதான் எலக்ட்ரான். அப்போ ம், இது ஏன் தண்ணிக்குள்ள போட்டு ஒண்ணும் ஆகலங்கிறது கேள்வி. அப்படின்னா திஸ் இஸ் ம். நாட் எலக்ட்ரான் அவன் வாயிலிருந்து சொல்லணும். என்னது? அவன் சயின்டிஸ்ட் வாயில இருந்து சொல்ல வைக்கணும். அல்லது கொஞ்சம் சயின்ஸ் வாத்தியார் சொல்லணும். ம். அப்பதான் அவன் சயின்ஸ். சயின்ஸ் வாத்தியார் ஒண்ணும் இல்ல. சயின்ஸ் வாத்தியார் சொல்லிட்டானா, அந்த பசங்களுக்குள்ள ம், விழிப்புணர்வு வந்துரும். ம். அல்லது நம்ம தான் கண்டுபிடிச்சோம் இல்லையா? நம்ம தானே பேசப் போறோம். ஆமா, ஆமா. அத பேசலாம். அதான் விஷயம். இப்ப நீங்க ம். புரிதல் சொல்லுங்க. அவ்வளவுதான். இவ்வளவுதாங்க விஷயம். இது அடிப்படை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவ்வளவுதான். இப்ப நாம இது வந்து இப்ப கிராஃபைட்டா இருந்தா உலகத்துல எல்லாமே அணுக்களால் ஆனதுதான். புரியுதா? ஆமா. அது எந்த சந்தேகமும் அணுக்களால கிடையாது. ஆனது. ஆமா. அணுக்கள்னாவே கண்ணுக்கு தெரியாதுன்னு அர்த்தம். கண்ணுக்கு தெரியாதது. அந்த தெரியாதது. கண்ணுக்குள்ள அணுக்கள்னாவே தெரியாதது தான் கண்ணுக்குள்ள தெரியாத இதுவரைக்கும் அ இதுவரைக்கும் விஞ்ஞானிகள் வந்து ஒரு 200 துகள்கள் உள்ள இருக்கலாம். அதாவது 200 ம், சப் அட்டாமிக் பார்ட்டிகிள் இருக்கலாம்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ம், ம், அடிப்படை துகள் வந்து எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான், ம். புரோட்டான், அப்புறம் வந்து டபிள்யூ 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 போசான், அப்புறம் இசட் போசான், இசட் பாஸ். அப்புறம் ஹெச் போசான், குவார்க். இதுதான் பேசிக். பேசிக். இதோட நிறுத்திக்கணும். ம். நாம வந்து அ நாம நாம வந்து இந்த சப் அட்டாமிக் பார்ட்டிகிள விளக்கறதுக்கு நாங்க போகவே இல்ல. புரியுதா?
ஆமா ஆமா இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்ல வரோம். பேசிக்கே இந்த மாதிரி தான் இருக்குது. ஆனா இங்க பேசிக்கு அகைன்ஸ்டா உலகத்துல போயிட்டு இருக்குன்னு நம்ம சொல்றோம். இதில் இப்போ தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம். ம் இதுதாங்க 15 இப்போ நான் இது உண்மையிலே இது 15 நாளில் கண்டுபிடிச்சதுங்க. ம் ம் 2025 டிசம்பர் 25ஆம் தேதி இதை செக் பண்ணுறேன். அதுலேருந்து ம் 5 நாள் கழிச்சு 2026 பிறந்தாச்சு. 15 நாள்ல ம் டிசைன் பண்ணி முடிச்சுட்டேன். இல்ல கிராஃபின் ஏற்கனவே நான் படிச்சிருக்கேன். 2000 ம் கிராஃபின் கண்டுபிடிச்சு 2010ல கிராஃபின்னு ஒண்ணு இருக்குன்னு உலகத்துல யாருக்குமே தெரியாது. நோபல் பரிசு வாங்குனவங்க தான் தெரிஞ்சது. நோபல் பரிசு வாங்கன்னு தெரிஞ்சிருக்கு. அது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஆனால் அது எங்க ம் வந்து மாட்டியிருக்கு பாருங்க. உலகத்திலே ஒண்ணு இந்த கிராஃபைட் மட்டும் தான் ம் நியூட்ரான் புரோட்டானாக மாறுறது, புரோட்டான் நியூட்ரானாக மாறுறது. அதுக்குள்ள ம் என்ன பண்ணிருக்கு 2D இருக்குது. அதுதான் நமக்கு கிடைச்ச லக்கு. புரியுதா? 2D ஆமா. அந்த 2D இல்லைன்னா ஒண்ணும் நடக்காது. 2D இல்லைன்னா எந்த மெட்டலும் 2D எஃபெக்ட் கிடையாது. அது ஒன்லி ம் மெட்டல் தான் இருக்கும். அதுல கிராஃபீன் ஒளிஞ்சிருக்குது. அது 2D இருக்கு பாருங்க. மேல வந்து 3D உள்ள வந்து 2D. ம் ம் அப்ப அது முப்பரிமாணம். இது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒளி வந்து ம் 3,00,000 கிலோமீட்டர் வேகத்துல போகுது. ஒளி வந்து 3,00,000 கிலோமீட்டர் வேகத்துல போகுதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. சரிங்களா? ஆமா. அந்த ஃபோட்டான் 3,00,000 கிலோமீட்டர் வேகத்துல போச்சுன்னா, எவ்வளோ வேகத்துல எத்தனை கோடி கிலோமீட்டர் இருந்தாலும் அ பயங்கர வேகத்துல போயிட்டு ஒரு சுத்திட்டு வந்துரும். சரியா? சுத்திட்டு வந்துரும். ஆ கரெக்ட். இப்ப நாம என்ன அதே 3,00,000 கிலோமீட்டர் வேகத்துல இஎம்எஃப் ஃபோர்ஸ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்ங்கிறது தான் அதனுடைய உண்மையான அந்த மின்காந்த அலைகள். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்ங்கிறது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ங்கிறது அந்த மின்காந்த அலைகள். அத வந்து என்ன 2D எஃபெக்ட் இருக்கிற 2 பரிமாணம் உள்ள, முப்பரிமாணம் இல்லாத அந்த கிராஃபின் மேல உள்ள குடுக்குறப்ப அது என்ன பண்ணுதுன்னா, அது ம் மந்தமா இருக்கிறது. அப்ப இனர்ஷியா இருக்குது. அதாவது 6000 ஆண்டுங்கிறது ஒரு வகையான இனர்ஷியா. என்னது? இனர்ஷியா. இனர்ஷியானா ஒரு தடை அது. இந்த ஃபிரிக்ஷன். ம் 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 அந்த 6000 ஆண்டுங்கிறது மந்த நிலைன்னு பேரு. 6000 ஆண்டுங்கிறது மந்த நிலை. இப்ப அந்த மந்த நிலை என்ன மந்தநிலை. பண்றான்? சாட்டவாரத்த ஓங்கி கட்டிக்கிறான். சாட்டவாரம் எடுத்து ஓங்கி ஓங்கி அடிக்கிறோம். மந்தமா இருக்கிற எருமை மேல, மந்தமா இருக்கிற குதிரை வந்து மந்தமா போட்டு திடீர்னு ஓங்கி கட்டிங்க பயங்கர வேகத்துல பறக்குது. அதே மாரி தான் அந்த மந்தமா ம் இருக்கிற வந்து 3,00,000 கிலோமீட்டர் ஸ்பீடு உள்ள ஒரு எலக்ட்ரான் அந்த மின்காந்த அலைகள வந்து நேரா எதுல குடுக்குறோம்? கிராஃபீன் மேல குடுக்குறோம். ஃபோட்டான் கிராஃபீன் என்ன மேல பண்ணுதுன்னா, குடுத்தோம்னா அது ஏற்கனவே உருவம் கிடையாது அதுக்கு. என்னது? உருவம் கிடையாது. அப்போ அது என்ன பண்ணுதுன்னா, கேட்டலைஸா மாறுது. அதாவது வினையூக்கியா மாறி, இந்த நியூட்ரான், புரோட்டான் ம் மெல்ல நீ 3000 ஆண்டு, நீ 6000 ஆண்டு எடுத்துக்கிறிய நீ, அடிச்சு சாத்துறோம் நீ. ம் ஆ ஒரே உடனே இந்த செகண்ட். 6000 ஆண்டு இனர்ஷியா வந்து உடைச்சிருது. 6000 ஆண்டு 6000 ஆண்டுங்கிறது இனர்ஷியா தான். அந்த 6000 ஆண்டுக்கு நீங்க பார்க்கணும் அது தப்பு. அது இனர்ஷியா தான் அப்படி இருக்குது. இனர்ஷியானா மெல்ல நடக்குது. என்னது? மெல்ல நகருதல். அதாவது கிரிப்பா இருக்குது. என்னது? கிரிப்பா மெதுவா. மெதுவா கிரிப் இப்போ நீங்க சாதாரணமா தரையில நடந்து போறதுக்கும், தண்ணீர ம் இடுப்புக்கிட்டு தண்ணீல நடந்து போறதுக்கும், இடுப்புக்கிட்டு சேறுல நடந்து போறதுக்கும் எப்படி இருக்கும்? வித்தியாசம் இருக்குங்க. அப்ப இடுப்பு அ சாதாரண மணல் நடந்து போனாவே நீங்க வேகமா நடக்க முடியாது. அப்புறம் ஆமா. தண்ணி இடுப்புக்கிட்டு தண்ணீலயும் நீங்க வேகமா நடக்க முடியாது. இடுப்புக்கிட்டு சேறு இருந்தா என்ன பண்ணுவீங்க? அவ்வளவுதான். என்னது? இத சிக்கிறோம். எனர்ஜி பூரா நீங்க மாட்டிக்குவேன். சேறுல அவ்வளவுதான். மொத்தமா லாக் ஆயிரும். சேறுல இறங்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான். ஆளே முடிஞ்சிருவான். யானையிலே மெதுவா தான் சேத்துல நகர சிக்கிச்சு. முடியும். யானை சேறுல யானை அவ்வளவு பலம் கொண்ட யானை சேறுல சிக்கிடுச்சுன்னா அத்தனை எனர்ஜி லாஸ் ஆயிரும். அத்தனை எனர்ஜியும் லாஸ் ஆயிரும். எதுவா இருந்தாலும் சேத்துல சிக்கிச்சுன்னா அவ்வளவுதான் முடிஞ்சது கதை. ம் சரி இருக்கட்டும். இப்போ இந்த ம் இனர்ஷியாவ தான் உடைக்கிறோம். இன்னைக்கு காலம்ங்கிறது ஒண்ணு கிடையாது. அது இனர்ஷியா தான். என்னது? இனர்ஷியா தான். இனர்ஷியானா காலம் ஒன்று மந்தத்தன்மை. கிடையாது. மந்தம். இனர்ஷியா மீன்ஸ் மந்தம். ஸ்லோ ஸ்லோ மந்தம். இப்படியும் சொல்லலாம். ஸ்லோ ஃப்ரீக்வென்சி. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிங்க. இனர்ஷியானா தடைன்னு அர்த்தம். மந்தம்னு அர்த்தம். புடிச்சுக்கிச்சுன்னு வச்சுக்கோ. மந்தமா இருக்குன்னு அர்த்தம். இனர்ஷியானா கிரிப்பு, மந்தம், வேலைக்கு ஆகாது இப்படி அர்த்தம் வச்சுக்கலாம். மந்தம். இனர்ஷியானா மந்தம். அவ்வளவுதான். அந்த இனர்ஷியா ம். உடைக்கணும்னா ஸ்பீடு பண்ணணும். என்னது? ஸ்பீட் பண்ணணும். ஸ்பீடு பண்ணோம்னா வேகம் அதிகமாகறப்ப இனர்ஷியா உடைஞ்சு போயிரும். அப்ப அந்த கிராஃபைன்ன்ற அந்த இது வந்து கிராஃபைட் வச்சு நியூட்ரான கிராஃபைட் ஃபாஸ்ட் பண்றோம். கிராஃபைட் வச்சு ஃபாஸ்ட் பண்றோம். பாஸ் பண்ற அந்த ஏன்னா வினையூக்கி கிராஃபைனுக்கு கேட்டலைஸ் வந்து வந்து உருவம் கிடையாது. கிராஃபைனுக்கு உருவம் கிடையாது. உருவம் கிடையாது. அதனால 2D அப்படியே எனர்ஜி வாங்கி டைமென்ஷன். அப்படியே அப்ளை பண்ணுது.
அப்படியே ஃப்ரிக்ஷன் அப்ப இனர்ஷியா ஃப்ரிக்ஷன் லாஸ் ஃபிரிக்ஷன் எல்லாம். ஃபிரிக்ஷன்னு சொல்லலாம். இனர்ஷியான்னு சொல்லுங்க. இது புதுசா இனர்ஷியாங்கிறது ஏற்கனவே இருக்கிறது தானே. இந்த இனர்ஷியா ம் இருக்கிறனால தான் லாங் டைம் ஆகுது. இனர்ஷியா. இப்ப வண்டியில பிரேக் பிடிச்சிக்கிறீங்க. பிரேக் பிடிச்சிட்டு பெடல் பண்ண முடியாது இல்லையா? ஆமா பெடல் பண்ண அது டைட்டா சீரும் அப்படியே வண்டி மெதுவா போக போகும். போக பிரேக் பிடிச்சாலும் நின்னு போயிரும். பிரேக் பிடிச்சிட்டாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அதே அந்த அந்த பிரேக்க தான் அந்த இனர்ஷியா தான் அந்த ஃபிரிக்ஷன தான் உடைக்கிறீங்க நீங்க. உடைச்சு இது கேட்லெஸ் 2வது எல்லாமே இல்லங்க. இது எல்லாமே எது வேக்கும்ல தான் நடக்குது. வேக்கம்ல தான். வேக்கும்ல தான் நடக்குது. ஆட்டம்னா வேக்கும் தான். ஆட்டம்னா வேக்கம் தான். வேக்கம் தான். என்ன 99.9% வேக்கம். ஆமா அதுவுமே வெற்றிடம் தான். ஸ்பேஸ் வெற்றிடம் தான் எல்லாமே. வெற்றிடத்துல எல்லாமே நடக்குது. அந்த ஃபாஸ்டா வெற்றிடத்துல நடக்குது. வெற்றிடத்துல ஃபாஸ்டா நடக்குது. அந்த ஃபாஸ்டா நடக்கிற வேலையை வந்து நமக்கு கிடைச்ச இந்த கிராஃபீன்ல மட்டும்தான் சாத்தியம். அதனாலதான் அந்த அந்த வேகமா சுழல்கின்ற பொழுது அந்த நியூட்ரான் புரோட்டானா மாறுறது, புரோட்டான் வேகமா மாறுகின்ற பொழுது என்ன பண்ணுது, அந்த நியூட்ரானை வேகமா உறிஞ்சிக்குது. வெளியிருந்து உறிஞ்சிக்குது. வேகமா உறிஞ்சி போட்டான வெளியில தள்ளுது. புரோட்டான் வேகமா உறிஞ்சி வேகமா உரியுது. எலக்ட்ரானும் வெளியேறுது. எலக்ட்ரானையும் வெளியேறுது. காமா போட்டானையும் வெளியேறுது. ஆன்டி நியூட்ரானையும் வெளியேறுது. புரோட்டானையும் வெளியேறுது. 4 வெளியேறுது. அப்படின்னு அப்படின்னு நாம சொல்றோம். ஆனா இந்த கூடுதலா இன்னொன்னு நடக்குதுன்னா, இல்ல அணுக்குள்ளேயே வந்து இன்னொன்னு நடக்குது. அது நியூட்ரான், புரோட்டான் வேகமா அது வேகமாவும் உள்ள சுத்திக்குது. வெளியிருந்து நியூட்ரானையும் உறிஞ்சி வெளிய தள்ளும் பொழுது கூடுதலா அந்த எலக்ட்ரானும் வெளிய போகுது. காமா போட்டானும் அது காமா போட்டான் வெளிய போகுது. ஆன்டி நியூட்ரானும் வெளிய போகுது. ஆன்டி நியூட்ரான். அது ரொம்ப முக்கியம். உங்கள அந்த படம்லாம் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. அப்புறம் இந்த குவார்க் படம்லாம் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. ஆமாங்க. அதெல்லாம் பொறுமையா பாருங்க. அப்புறம் யோசனை பண்ணுங்க. எப்ப வாய்ப்பு இருக்கட்டும் அப்ப செய்யுங்க. சரிங்களா? நீங்க தயார் பண்ணி வச்சுக்கங்க. தயார் பண்ணி வச்சுக்கங்க. ஓகே. சரி வச்சுட்டுங்களா? மறுபடியும் பேசுறேன். நன்றி. நன்றி.